தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, கல்வி மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் அப்படின்றது வரும். ஆன்மீகத்தில் நல்ல முன்னேற்றம் அடைவீங்களா? அதே மாதிரி படிக்கிற தனுசு ராசி குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல ஒரு நாட்டம் வரும் அப்படிங்கிறாங்க. ஆன்மீக முன்னேற்றம் அப்படின்றது நம்ம தனுசுக்கு சொல்லணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க. காரணம் என்ன? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தந்தை வழி ஆதரவு. நீங்கள் தனுசுவா, உங்களோட அப்பா உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார். எந்த வயசு தனுசாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய தந்தை முழு சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்றதும் சொல்கிறாரு. வெளிநாட்டு தொடர்பு கிடைக்கும். என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் ஏதோ ஒரு விதத்தில் வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட தொடர்பு கிடைக்கும். பாட்டு நீ வேலையை செஞ்சுட்டு இருக்க, என் கடமை பணி செய்து கிடப்பதே அப்படின்ற மாதிரி நம்ம பாட்டு நம்ம வேலையை செஞ்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரச்சனை எப்போ தீருதோ தீரட்டும். ஒரு சில பிரச்சனைகள் தீரவே தீராது. 15 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் தீராது. அதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. தீந்தாதான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னா எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? லெட் இட் பி அப்படின்ற மாதிரி நம்ம வேலையை நம்ம செய்யலாம். புரியுதுங்களா? ஸோ இதில் கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம எதிர் வீடு பக்கத்து வீடுலாம் பெருசாக நம்ம யோசிக்கணுன்ற அவசியமே இல்லை. காரணம் என்ன அப்படின்னு மேலே நம்ம தம்பி தங்கச்சியை நம்பி, என் தம்பி தாம்மா எனக்கு பையன் மாதிரி, அவனை நம்பி தான் என்னுடைய மொத்த ஸ்தாபனத்தையும் ஒப்படைச்சிருக்கேன். அவன் தான் என்னுடைய அஃபிஷியலி எல்லாத்துக்கும் அத்தாரிட்டி அவன் தான், கையெழுத்து போடுறது எல்லாமே அவன் தான் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களோட பார்வை அப்படின்றத அவர் மேலே பதியணும். பதியல்னா என்ன ஆகும்? வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லாரும் பாருங்கள், இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா 2026 2025 இப்படி தான் பேஸ் பண்ணி நம்ம பலன்களை பார்க்குறோம் இல்லைங்களா? நாங்களே அது சார்ந்து நிறைய பதிவுகள் அப்படின்றது கொடுத்து தான் இருக்கும். இருந்தாலும் நம்மளுடைய மரபு வழி ராசியை பார்க்கறது அப்படின்றது ஒன்று இருக்குது. நம்மளோட மரபு வழி ராசி, ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்ற ஒரு மெத்தடாலஜியும் இருக்க தான் செய்யுது. இது இன்று நேற்று வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏறக்குறைய 20,000 to 30,000 வருஷமாக இந்த மரபு வழியில் தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நபர்களுக்கும் எப்படி இருக்கும் அவங்களோட வாழ்நாள் அப்படின்றது பார்த்து இருக்காங்க அப்படின்னும் சிலர் சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாக்டான ப்ரூஃப் கிடையாது, இருந்தாலும் தொன்று தொட்டு இருக்குது அப்படின்னு நம்ம வேணால் சொல்லிக்கலாம். அதுக்கும் மேலே இப்போ கொஞ்சம் பாருங்கள், ஒரு 50+ 60+ கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதுமா இந்த நாள் தான் பாருங்கள், அது எந்த நாள் அப்படின்னா சூரியன் மகர ராசிக்குள்ளே பிரவேசிக்கும் நாள். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மகர சங்கராந்தி அப்படிம்பாங்க. இந்த மகர சங்கராந்தி இந்த ஒரு பண்டிகை இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளோட பொங்கல் பண்டிகை, இந்த மகர சங்கராந்திக்கு அப்படின்னு ஒரு புருஷன் இருக்காங்க. அவனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மகர சங்கராந்தி புருஷன் அப்படிம்பாங்க. இந்த மகர சங்கராந்தி அன்றைய தினம் மகர சங்கராந்தி புருஷனுடைய அவனுடைய தோற்றம், அவன் என்ன ஆயுதத்தை ஏந்தி வந்திருக்கான், என்ன வாகனத்தில் வந்திருக்கான், என்ன ஆபரணங்களை போட்டிருக்கான், இதை வச்சு தான் பார்த்திங்கன்னா பலன் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த 60+ இருக்கவங்களாம் சொல்கிறது, நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதுமா மகர சங்கராந்தி தினத்தன்று என்ன பண்ணுவாங்க, எங்கள் அம்மாலாம் கோயில் பக்கத்தில் இருக்க ஹனுமன் கோயில் இல்லை பிள்ளையார் கோயில் போவாங்க. போயிட்டு அங்கே இருக்க ஐயர்கிட்ட கேட்பாங்க, இந்த வருஷம் எப்படி இருக்குது, நாட்டில் என்னென்ன மாதிரி நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும், அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது, என் குழந்தை துலா ராசி, என் குழந்தை ரிஷப ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்களாம். இன்றளவும் கொங்கு பெல்ட்டில் பார்த்திங்கன்னா இதை தான் முக்கியமான பலனாக கருதுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட மகர சங்கராந்தி புருஷன் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மந்தன் அப்படின்ற பெயர் வச்சுட்டு வரான். அதே மாதிரி சாமரம் பார்த்திங்கன்னா ஷாமலம் அப்படின்னா என்ன அப்படின்னா கலகம், நாட்டில் கலகம் ஜாஸ்தி வருமா. அதே மாதிரி கொடை பார்த்தீங்கன்னா முக்தம் ஏந்தி வரான். அப்படின்னா என்னென்னா தபசிகளுக்கு பீடை அப்படிம்பாங்க. ஆன்மீகத்தில் பெரிய லெவலில் இருக்காங்க, நான் தான் அம்பிகை, நான் தான் ஈசன் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிறாங்க. புலி வாகனத்தில் எழுந்தொருளி வராரு. அப்போ புலி வாகனம் அப்படின் போது மிருக பயம் அப்படின்றது இருக்குது, மிருகங்களால் பயம் அப்படின்ற ஒரு விஷயமும் வருது. ஆயுதம் கட்கம் ஏந்தி வர்றதுனால உலகத்தில் யுத்தம் நடக்கும் அப்படின்றது வருது. நட்சத்திரம் அனுஷம், வியாதி. அனுஷம் பார்த்திங்கன்னா சனியினோட நட்சத்திரம். அப்போ உலகத்தில் வியாதி நிறைய வரும், ஜுரம் நிறைய வரும், ஜுரபீடை வரும் அப்படிங்கிறாங்க. திக்கு, எந்த திக்கு நோக்கி வராருன்னா வடக்கு அப்படின்னா சர்வநாசம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி எந்த கிழமை அவர் உதிக்கிறாரு அப்படின்னா புதன்கிழமை அதிக மழை, போன வருஷம் இருந்த மாதிரி அதிக மழை இருக்கும் அப்படிங்கிறாங்க. ராசி விருச்சிகத்தில் வராரு, அதனால உலகளாவிய யுத்தம் இருக்கும் அப்படிங்கிறாங்க.
ஆபரணம் வைடூரியம் பூண்டு வராராம். அதனால நிறைய இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னம்மா ஒரு வார்த்தை கூட நல்ல வார்த்தை சொல்ல மாட்டீங்களாம்மா அப்படின்னா, உலக நடப்புக்காக இது என்னென்ன மாதிரி உலகத்தில் நடப்பு இந்த அழிவினை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு வழியும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா சிவ வழிபாடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கால பைரவ வழிபாடு. அம்பிகையில் தசமகா வித்யாவில் ஒரு மகாவித்யானோட வழிபாடு பிரசித்தி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் மேலே நம்ம காஞ்சி மகா பெரியவா எப்பயுமே சொல்லுவார், உலகம் எப்பெல்லாம் வந்து அழிவை நோக்கி போகும் அப்படின்ற பயம் இருக்கோ அப்போ நம்ம பாராயணம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம். இல்லை வீடுகளில் ஒரு முறையாவது விஷ்ணு சஹஸ்ரநாமம் நம்ம டேப்பில் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா உலகம் காப்பாற்றப்படும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஆக இந்த மகர சங்கராந்தி புருஷன் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த பலன்களை நேரம் வீண் பண்ணாமல் சட்டுன்னு பார்த்துடலாம். தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா கல்வி மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் அப்படின்றது வரும். ஆன்மீகத்தில் நல்ல முன்னேற்றம் அடைவீங்களா. அதே மாதிரி படிக்கிற தனுசு ராசி குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல ஒரு நாட்டம் வரும் அப்படிங்கிறாங்க. ஆன்மீக முன்னேற்றம் அப்படின்றது நம்ம தனுசுக்கு சொல்லணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க. காரணம் என்ன அப்படின்னா தனுசு இப்போ நம்ம ஜோதிட ரீதியாக பார்க்குறோம் அப்படின்னா கூட காலபுருஷ தத்துவப்படி பார்க்குறோம் அப்படின்னா கூட 12 ராசிகளில் அதிகப்படியான ஆன்மீக நாட்டம் இருக்க ராசி எது அப்படின்னா தனுசு தான். அப்படிப்பட்ட தனுசு இப்போ மகர சங்கராந்தி புருஷனும் அதே சொல்கிறாரு, ஆன்மீகத்தில் அதிகப்படியான நாட்டம் இருக்கும், ஆன்மீகத்தில் இறையாற்றலை வந்து அடையணும் அப்படின்ற வீரியம் வந்து அதாவது முயற்சி அதிகமாகும் அப்படிங்கிறாரு. அதுக்கும் மேலே நிறைய வந்து தனுசு வந்து பார்த்திங்கன்னா மந்திர சித்தி பண்ணுறது, ஒரு கடவுளை வந்து பார்த்திங்கன்னா கெட்டியாக பிடிச்சிட்டு அந்த கடவுளனோட அனுகிரகத்துக்கு நம்ம முழுசும் பாத்திரம் ஆகணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த வருடம் ஒரு ஏற்றம் இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தந்தை வழி ஆதரவு. நீங்கள் தனுசுவா உங்களோட அப்பா உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார். எந்த வயசு தனுசாக இருந்தாலும் சரி அவங்களுடைய தந்தை வந்து முழு சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்றதும் சொல்கிறாரு. வெளிநாட்டு தொடர்பு கிடைக்கும். என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் ஏதோ ஒரு விதத்தில் வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட தொடர்பு கிடைக்கும் அப்படிங்கிறாரு. இல்லையேம்மா நாங்கள் வந்து பாருங்கள் சும்மா ஒரு டெய்லரிங் ஷாப்பு தான் வச்சுட்டுருக்கோம், டெய்லரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் நாங்கள் தைச்சுட்டுருக்கோம் அப்படின்னா இந்த காலகட்டம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்க யூனிக்னஸ். பொதுவாக தனுசு குருனோட ஆதிக்கம் பெற்ற ராசி அப்படின்றதுனாலே நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரியும். எந்த ஒரு விஷயத்தை அவங்க கற்றுக்குறாங்க அப்படின்னாலும் ரொம்ப இன்டெப்த்தாக அவங்க கற்றுப்பாங்க, நல்ல நாலேஜை அதில் கெயின் பண்ணிப்பாங்க. அப்போ ஆரி ஒர்க் நம்ம ப்ளவுஸ் தைக்கிறவங்களா இருந்தால் கூட ஒரு யூனிக்னஸ் அப்படின்றது இருக்கும். அந்த யூனிக்னஸ்னால பலருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள தெரிஞ்சிருக்கும். அதனால் இந்த எஃபி இன்ஸ்டா இந்த மாதிரி எல்லாம் வெளியே வந்து வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட தொடர்பு, அங்கே கிளைண்ட்ஸு, அது மூலிமா நம்மளோட பிஸ்னஸ் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறாங்க. தொடை இடுப்பு கவனம் அப்படிங்கிறாரு. தொடை இடுப்பு கவனம்னா ரொம்ப சிம்பிள். தொடை சார்ந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னா நம்ம நடக்கிறோம் அப்படின்னா தண்ணி ஏதாவது கீழே இருந்து நம்ம லைட்டாக ஜெர்க் ஆகிட்டோ வழுக்கிட்டோ அப்படின்னா தொடை வந்து சுளுக்கு பிடிச்சிக்கோ பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய வந்து பாருங்கள் கொஞ்சம் வயதான தனுசு ராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா பாத்ரூம் வந்து ரொம்ப இப்போ எல்லாம் இந்த கண்ணாடி டைல்ஸ்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கண்ணாடி டைல்ஸ்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. காரணம் என்னென்னா வழுக்கி இடுப்பு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், அதை ட்ரொகான்ட்ரிக் ஃப்ராக்சர் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. பொதுவாகவே தனுசு இது தவிர வேறு எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா பெரிய லெவலில் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. கொடுத்தா என்ன ஆகும், கொடுத்தா பெருசாக திரும்பி வராது. ரொம்ப சிம்பிள். வரலைன்னா பரவாயில்லையா தாராளமாக கொடுங்க. அட நீங்கள் வேறம்மா நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சோம், அப்போ பெரிய லெவலில் கொடுக்க வேண்டாம். ரொம்ப மாட்டேன்னு சொல்ல முடியாதவங்க வந்து கேட்குறாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னா இருக்குது அப்படின்னா அவங்க 10,000 ரூபாய் கேட்குறாங்கன்னா என்கிட்ட இந்தம்மா 500 ரூபாய் தான்மா இருக்குது, இந்தம்மா வச்சுக்கோ அப்படின்னு கொடுங்க. மாட்டேன்னு சொல்ல முடியல, என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கொடுக்குறேன், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி குடும்பத்துலேயும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி நம்ம இருக்கக்கூடிய இடத்துல நம்மளோட நெய்பர்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்ம எதிர் வீடு பக்கத்து வீடு 2 வீடு தள்ளி இருக்கவங்க, இவங்களுக்கும் நமக்கும் ஒரு விதமான மனஸ்தாபம். அவங்களுக்கு நம்மளை பிடிக்காம போகிறது, என்னவோ நம்மளுக்கு அவங்கள பார்த்தா பிடிக்காம போகிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இதில் பெருசாக நம்ம யோசிக்கணுன்றது இல்லை. ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துல வந்து பிரச்சனை வருதா, அதுவாக வருது அதுவாக போகுது, நான் பாட்டுன்னு என் வேலையை செய்கிறேன், நான் பாட்டுன்னு உழைக்கிறேன், சிவனேன்னு இருக்கேன் தேமேன்னு இருக்கேன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. குடும்பத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் என்னோட புத்திசாலித்தனத்தை கொண்டு என்னால் சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சிலது இருக்குது. நான் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியல. என்ன பண்ண முடியும், ரொம்ப சிம்பிள். கடவுளாக பார்த்து அது எப்போ வந்து நல்லது பண்ணுறாரோ, எப்போ அந்த பிரச்சனைக்கு ஓய்வுன்றது கொடுக்குறாரோ, எப்போ அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாரோ தீர்த்து வைக்கட்டும்.
நான் பாட்டு நீ வேலையை செஞ்சுட்டு இருக்கேன், என் கடமை பணி செய்து கிடப்பதே அப்படின்ற மாதிரி நம்ம பாட்டு நம்ம வேலையை செஞ்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரச்சனை எப்போ தீருதோ தீரட்டும். ஒரு சில பிரச்சனைகள் தீரவே தீராது. 15 வருஷம் 20 வருஷம் ஆனாலும் தீராது. அதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. தீந்தாதான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னா எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? லெட் இட் பி அப்படின்ற மாதிரி நம்ம வேலையை நம்ம செய்யலாம். புரியுதுங்களா? ஸோ இதில் கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம எதிர் வீடு பக்கத்து வீடுலாம் பெருசாக நம்ம யோசிக்கணுன்ற அவசியமே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட நெய்பர்ஸ்லாம் நம்மளுக்கு ரயில் ஸ்நேகம் மாதிரி தான். ஒரு ட்ரெயினில் ஏறுறோம், இங்கேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எதிர்க்கு சீட்டில் இருக்கவங்க பக்கத்து சீட்டில் இருக்கவங்க எல்லாரும் கூடயும் நட்பாக பழகுறோம். இந்தம்மா நீ சாப்பிடு நீ சாப்பிடு அப்படி நம்ம கொண்டு வந்ததை அவங்களுக்கு பகிர்றதோ, அவங்க கொண்டு வந்ததை நம்ம சாப்பிட்றதோ, இப்படி எல்லாமே உறவாக பழகினாலோ நட்பாக பழகினாலோ அவங்க ஸ்டேஷன் வந்து அவங்க இறங்கி போயிட்டாங்க அப்படின்போது, ஐயோ அவங்க இறங்கி போயிட்டாங்களே, எப்படி அவங்கள பேசாமல் அவங்கள பார்க்காம என்னால் இருக்க முடியலையே, அவங்க கூட பேசாமல் இருக்க முடியலையே அப்படிலாம் நம்ம யோசிக்கிறது இல்லை இல்லைங்களா? ரயில் ஸ்நேகம் மாதிரி தான் நம்மளோட நெய்பர்ஸும். அதுக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. முக்கியமான விஷயம் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். சரிங்களா? இந்த 5 விஷயத்த கவனமாக வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே நம்ம தம்பி தங்கச்சியை நம்பி, என் தம்பி தாம்மா எனக்கு பையன் மாதிரி, அவனை நம்பி தான் என்னுடைய மொத்த ஸ்தாபனத்தையும் ஒப்படைச்சிருக்கேன், அவன் தான் என்னுடைய அஃபிஷியலி எல்லாத்துக்கும் வந்து அத்தாரிட்டி, அவன் தான் கையெழுத்து போடுறது எல்லாமே அவன் தான் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருந்தாலும், இந்த காலகட்டம் உங்களோட பார்வை அப்படின்றத அவர் மேலே பதியணும். பதியல்னா என்ன ஆகும்? பதியல்னா அவங்க ஏமாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு, இல்லை அவங்க நல்ல லாபம் எடுத்து உங்களை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு, இல்லை தப்பான விஷயத்தில் முதலீடை போட்டு அவங்களே வந்து அவங்களும் ஏமாந்து உங்களையும் ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி பல விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக ரொம்ப சிம்பிள். உங்கள் தம்பி தான் உங்களுக்கு பிள்ளை, என் தங்கச்சி தான் எனக்கு பொண்ணு அப்படின்னு இருந்தாலும் அவங்கள நம்பி நம்ம கொடுத்துருக்க ஒரு ஸ்தாபனத்தில் நம்மளோட ஒரு தலையீடும் இருக்கணும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வெளிநாடு போய் லாபம் ஈட்டக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு உண்டு. வெளிநாடு போய் இறை வழிபாடு செய்யக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு உண்டு. வெளிநாடு ஹையர் ஸ்டடீஸ் படிக்கக்கூடிய பிராப்தம் ரொம்ப இளம் வயசு தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சேர்க்கையில் கவனம் வேணுங்க. 2 வீலர் ஓட்டும் போது கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. சேர்க்கையில் கவனம் அப்படின்றது ரொம்ப சிம்பிளுங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பாலாம் சொல்லுவாங்க, சே யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஐல் சே ஹூ யூ ஆர் அப்படின்னு சொல்லி எங்களுக்குலாம் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. இது வரைக்கும் எங்களுக்குலாம் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. அப்போ நம்ம ஒரு சில விஷயம் யோசிக்கும் போது நம்மளுக்குலாம் ஃப்ரெண்டே இல்லைப்பா, எல்லாம் சந்தோஷமாக சிரிக்கிறாங்க பேசுகிறாங்க, நம்மளுக்கு சிரிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையா அப்படின்னு நான்லாம் பல முறை வருத்தப்பட்டிருக்கேன். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க, வேண்டான்னு சொல்ல. இப்போ என் குழந்தையெல்லாம் கூட நான் சொல்லுவேன், எல்லார் கூடயும் பழகு கண்ணு, ஃப்ரெண்ட்ஸ் ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா பழகு அப்படின்னு சொல்லுவேன். என்ன ரொம்ப பழகி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா 100க்கு 100% ஒரு தேர்ட் பர்சன்ஸை நம்பாதீங்க. எல்லா உங்களுடைய விஷயங்களையும் அவங்கக்கிட்ட பகிராதீங்க. ரொம்ப சிம்பிள். என்ன நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்றத அவங்கக்கிட்ட சொல்லாதீங்க. நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப பிளான் பண்ணி நம்ம தனுசு அப்படின்போது இன்பில்ட்டாகவே நிறைய நாலேஜ் இருக்கும். பல ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம கூட பழகி அவங்க தட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வேண்டாம். ஜாலியாக பேசுறது பழகிறது இருங்க, அதில் தப்பு இல்லை. ஆக சேர்க்கையில் இந்த மாதிரி கவனம் அப்படின்றது இருந்துக்கோங்க. சேர்க்கையே வேணாம் அப்படின்ற எண்ணம் வேண்டாம். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் அந்தந்த வயசில் அந்தந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், வெளியே போகணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்றது இருந்துக்கோங்க. அப்படிலாம் பெருசாக பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆனால் உங்களோட குறிக்கோள் என்ன? படிப்பு. அந்த படிப்பை விட்டுட்டு மீதி விஷயத்துக்கு போகாதீங்க. படிப்போடு கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் பேரண்ட்ஸும் உங்களை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்கள், ஹிடன் சீக்ரசிஸ். மத்தியம வயசு தனுசு ராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா ஹிடன் சீக்ரசிஸ், ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் அதெல்லாம் இருக்குன்னா அது வெளியே வரத்துக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். எப்படிங்க வெளியே வரும்? அவங்க கூட பிரச்சனை பண்ணிக்கின்னு, அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரூயல்ட்டியை வளர்த்துக்கின்னு, அவங்கள வந்து கண்டுக்காமல் அவங்கள இன்சல்ட்லாம் பண்ணும்போது அது வெளியே வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. முதல்ல எந்த அன்பு கொடுத்தீங்களோ அதே அன்பு இப்பயும் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின் போது அது வெளியே வரத்துக்கான வாய்ப்பு கிடையாது. அதுக்கும் மேலே உறவு முறைகளில் ஒரு நேர்த்தியை நீங்கள் வந்து கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னா தனுசு அந்த மாதிரி நேர்த்தியான உறவு முறையை கடைப்பிடிக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான். இருந்தாலும் நேரமும் காலம் நட்சத்திரமும் கோலம் எதுவுமே சரியில்லை அப்படின்னும் போது நமக்கு சில விஷயங்கள் நம்ம தப்பாக பிஹேவ் பண்ணுவோம், தப்பாக வந்து அடமெண்ட்டாக ஆர்கியூ பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் ஜோதிட ரீதியாகவே உண்டு. நம்மளுக்கு வந்து மகர சங்கராந்தி புருஷனோட தத்துவப்படியும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அமைதியாக போயிட்டா பிரச்சனை கிடையாது, நம்மளோட ஹிடன் சீக்ரசிஸ் வெளியே வராது அப்படிங்கிறது சொல்கிறார். ஆக சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்காரு. அந்த நிறைய சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு இனிமையான வருடமாக அமையும்.
வாழ்த்துக்கள். இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து பாருங்க, உங்கள் ராசிக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, இல்லைம்மா எங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம். பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகணும், இல்லை எனக்கே 2வது திருமணம் நடக்கணும், இல்லை டிவோர்ஸ் நோக்கி போயிட்டுருக்கு, இந்த டிவோர்ஸ் வந்து எங்களுக்கு சாதகமாக வருமா அப்படின்றது, வீடு கட்டணும்னு நினைக்கிறோம், பிள்ளை MBBS சீட் வாங்கணும்னு நினைக்கிறோம், இப்படி பல பிரச்சனைகள் வந்து மக்களுக்கு இருக்க தான் செய்யுது. அந்த மாதிரி உங்களோட தனிப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகம் தாங்க அதுக்கு இண்டெக்ஸ். 100க்கு 100% கரெக்டாக இது ஆகும், ஆவாது, ஆவறதுக்கு 40% வாய்ப்பு, 90% வாய்ப்பு, இப்படி பர்சன்டேஜோடு சொல்லிட முடியும். ஆக அந்த மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.